அட ஆமாங்க. இந்த வெயில் நேரம் வந்துட்டாலே, எத தின்னா பித்தம் தீரும்ன்ற மாரி, எத தின்னா உடம்பு சூடு குறையுன்ற மாரி இருக்கு. நம்மளுக்கு முக்கியமான பிரச்சனையே உடம்பு சூடு தாங்க. இந்த ஒண்ண குறைச்சிட்டாலே போதும், உடம்புல முக்காவாசி பிரச்சனை தீர்ந்துடும். அதுக்கு இவரு ஒருத்தர் தாங்க சொல்யூஷன். இதுதான் செடி பசலை. இவர ஒரு நாள் கடைஞ்சு சாப்பிட்டீங்கனாலே, இந்த வெயில் நேரத்தில வாரத்தில ஒரு நாள் சாப்பிடுங்க போதும். அவ்வளோ நல்லா இருக்குங்க. பாத்ரூம்ல 1/2 மணி நேரம் போய் உட்காந்துக்கிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு, இத வாரத்தில ஒரு நாள் கடைஞ்சு குடுங்க. வயிறு உப்பசம் கூட இருக்காது. மலச்சிக்கலுக்கு முக்கியமான இது ஒரு கீரை தாங்க. அரைக்கீரை தெரியும், சிறுகீரை தெரியும், பாலக்கீரை தெரியும். ஆனால் பசலைக்கீரை மட்டும் தெரியாது. ஏன்னா நல்லது எப்பவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாதுல்ல. தங்கம் மாதிரிங்க இது. தங்கம் கொடுத்தா கூட வாங்கிடலாம். இதெல்லாம் வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது. அந்த அளவுக்கு இவங்க இஷ்டப்பட்ட இடத்துல தான் வளருவாங்க. இதை வீட்டில் வச்சு ஒரு நாள் சூப்பாவோ குடிக்கலாம், கடைஞ்சும் குடிக்கலாம். இது வந்து முடி வளர்ச்சிக்கு, ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலுக்கு, ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கும், முகப்பரு வராது, ஏங்க மாலைக்கண் கூட வராதுன்றாங்க. அட ஆமாங்க. இன்னைக்கு பணம் காய்க்கிற செடிய தான் பார்க்க போறோம். என்னது பணம் காய்க்கிற செடியா? ஆமா. மணி பிளான்ட்ட தாங்க அப்படி சொல்றேன். எதுக்கு இப்படி சொல்றேன்னு பார்க்குறீங்களா? கேளுங்க. சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா, இந்த செடி ஏன் வீட்ல வைக்கிறோம் தெரியுமா? மன அழுத்தம் உள்ளவங்க இந்த செடிய பார்த்துட்டு இருக்கும்போது, இதில இருக்கிற பச்சை கலர் நம்ம கண்ணுக்கு வழியா போய், தூக்கம் இல்லாம தவிக்கிறதெல்லாம் கூட சரியாகுதுன்னு சொல்றாங்க. யாருக்கெல்லாம் நல்லா தூக்கம் வரலையோ, மணி பிளான்ட் வாங்கி வீட்ல வைங்க. நல்லா தூக்கம் வரும். இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போய் ரொம்ப செலவு பண்ணிட்டு இருக்காதீங்க. அதுவும் இல்லாம இப்போ போய் எலக்ட்ரானிக் கடையில் வெளியே நிறைய பொருள் இருக்கும் இல்லையா, நம்ம வீட்டில் தாங்க எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் இருக்குது. அதுலேருந்து வர ரேடியேஷனை தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப நல்லதுன்றாங்க. சயின்ஸ் ப்ளஸ் ஆன்மீகம் ரெண்டுத்துக்குமே இது ரொம்ப நல்லதுன்றாங்க. இது நேர்மறை ஆற்றலை தடுக்கிறதுக்காகவும் தென்கிழக்கு மூலையில் வச்சா பணவரவு அதிகமாகும்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நல்லது தாங்க. நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்து உடம்பு தெம்பாக இருந்து நம்ம வேலைக்கு போய் சம்பாதிச்சோம்னாலே நம்ம நல்லா இருப்போம். அப்போ ஆன்மீகம் ப்ளஸ் சயின்ஸ் ரெண்டுமே நல்லது தாங்க சொல்லுது. அதனால் கண்டிப்பாக மணி பிளான்ட் வைங்க. ஆவாரம் பூ அந்நாளிலிருந்து யாருக்கோ காத்திருக்கு. ஆமாங்க, நமக்காக தான் காத்திருக்கு. இப்போ வெயில் வந்துடுச்சுல்ல, அதனால என்னை பறிச்சுக்கோன்னுது. காலையில் ஆவாரம் பெட்டி போட்டு குடிக்கலாமா? அட ஆமாங்க. எங்கள் ஆயாவோட சுருக்கு பை ரெசிபி தாங்க இதுவும். சின்ன வயசில் எப்போ பாரு, அந்த காலத்துலேருந்துங்க 90s கிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜு இந்த இந்த தண்ணி தாங்க. ரொம்ப நாவறட்சியாக இருக்குன்னு சொன்னால் போதும், 4 பூவை கிள்ளி போட்டு, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் சுக்குத்தூளை போட்டு வடிகட்டி கொதிக்க வச்சு அதில் நாட்டு சக்கரை போட்டு கொடுப்பாங்க பாருங்க. அன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் வெயிலில் ஆட்டம் போட்டுட்டு இருந்தால் கூட எங்களுக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நான் அதை தான் செய்ய போகிறேன். பாருங்கள், 2 ஏலக்காய், கொஞ்சம் சுக்குத்தூள், 4 ஆவாரப்பூ போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி நாட்டு சக்கரை சேர்த்து குடிக்க போகிறேன். சுகர் உள்ளவங்களுக்குலாம் இந்த வெயில் நேரம் பயங்கர போராட்டமாக இருக்குங்க. அதுக்கு இந்த டீ ஒரு நல்ல ரெசிபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் 6 டீ வகையை நான் முன்னாடியே போட்டிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு டீயோட பார்க்கலாம். 30 days 30 days சேலஞ்ச். பாய்.